வணக்கம். M2M திரு வழங்கும் இந்த வார பங்குச்சந்தை பற்றிய அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். போன வாரத்துல சில ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு இல்லையா? அப்போ வரப்போற நவம்பர் 24லிருந்து 28 வரைக்கும் மார்க்கெட்டோட திசையை தீர்மானிக்க போற முக்கியமான விஷயங்கள் என்னென்னு நாம இப்ப தெளிவா பார்க்கலாம். ஆமா, போன வாரம் மார்க்கெட் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கின மாதிரி இருந்துச்சு. இது நிறைய முதலீட்டாளர்கள் மனசுல ஒரு விதமான பதற்றத்தை உண்டாக்குச்சு. சரி, இந்த திடீர் ஏற்ற இறக்கத்துக்கு என்னதான் காரணம்? முக்கியமா வரப்போற வாரத்துல நம்ம எதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும்? வாங்க இதுக்கான பதில்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, அடுத்த வாரத்தை பத்தி நாம பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல போன வாரம் சந்தையோட மனநிலை, அதாவது மார்க்கெட் மூட் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அப்பதான் வரப்போற வாரத்தை நாம சரியா கணிக்க முடியும் இல்லையா? போன வாரம் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 2 நாளா தொடர்ந்து நல்லா ஏறிட்டு திடீர்னு ஒரு சரிவை சந்திச்சுது. குறிப்பா ஐடி மற்றும் மெட்டல் பங்குகள்ல தான் விற்பனை அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன் இப்படி ஆச்சுன்னு கேக்குறீங்களா? 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு, உலக சந்தைகள்லேருந்து வந்த வீக்கான சிக்னல்கள். இன்னொன்னு, அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறையுன்னு இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மங்குனது தான். ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சின்ன சரிவுக்கு பிறகும் நம்ம மார்க்கெட் வரலாற்று உச்சத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சரிவு இந்தியால மட்டும் நடக்கல. இது உலக சந்தைகளுக்கும் நமக்கும் எவ்வளவு ஆழமான தொடர்பு இருக்குங்கிறத காட்டுது. அமெரிக்காவோட நாஸ்டாக், ஜப்பானோட நிக்கை மாதிரியான பெரிய இண்டெக்ஸ் எல்லாம் 2% மேல சரிஞ்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உலக அளவுல எல்லா முதலீட்டாளர்களும் ஒரே மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருந்திருக்காங்க. சரி, இந்த மாதிரி மார்க்கெட்டு ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கும்போது அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கும் இல்லையா? வாங்க இந்த ஏற்ற இறக்கத்தை அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெடோட தலைமை முதலீட்டு உத்தியாளர் டாக்டர் V.K. விஜயகுமார் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பல பங்குகள்ல தேவைக்கு அதிகமான ஊக வர்த்தகம் நடக்குது. சிறு முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி வர்த்தகத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இது பெரும்பாலும் பெரிய நஷ்டத்துல தான் முடியும். நிபுணரோட அறிவுரை என்னன்னா, அவசரப்பட்டு ஊக வர்த்தகத்துல இறங்காம காத்திருந்து கவனிக்கலாங்கிற அணுகுமுறையை கடைபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு நிபுணரின் கருத்து மட்டும்தான், முதலீட்டு பரிந்துரை கிடையாது. நிபுணர்கள் ஏன் இவ்ளோ ஜாக்கிரதையா இருக்க சொல்றாங்கன்னா, வரப்போற வாரத்துல சந்தைய பெரிதும் பாதிக்கக்கூடிய சில முக்கியமான உலகளாவிய பொருளாதார நிகழ்வுகள் வர இருக்கு. முதல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல நாம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்னு பார்ப்போம். இந்த வாரம் நாம கவனிக்க வேண்டிய முதல் முக்கியமான உலகளாவிய டேட்டா புதன்கிழமை வெளியாக போற அமெரிக்காவோட ஆரம்ப வேலையின்மை கோரிக்கைகள் பற்றியது. ஆரம்ப வேலையின்மை கோரிக்கைகள்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். முதல் முறையா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வேலைவல்லா உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் இது. ஒரு நாட்டோட பொருளாதாரம் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு காட்டுற ஒரு முக்கியமான அளவுகோல் இது. சரி, இந்த டேட்டாவுக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இது அமெரிக்காவோட வேலைவாய்ப்பு சந்தை எவ்வளவு வலுவா இருக்குன்னு காட்டும். இந்த விண்ணப்பங்களோட எண்ணிக்கை அதிகமானா பொருளாதாரம் பலவீனமாகுதுன்னு, குறைஞ்சா பொருளாதாரம் வலுவாகுதுன்னு அர்த்தம். இந்த டேட்டா அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதம் பத்தின முடிவுகளை எடுக்கிறதுல நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அமெரிக்கா வட்டி விகிதம் மாறினா அது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம சந்தையை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு காரணமா அமையலாம். அதனால தான் உலக முதலீட்டாளர்கள் எல்லாரும் இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. புதன்கிழமை மட்டும் இல்ல, செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவோட தயாரிப்பாளர் விலை பணவீக்க டேட்டாவும், வியாழக்கிழமை ஐரோப்பிய பகுதியோட தொழில்துறை உணர்வு குறியீடும் வெளியாகுது. இந்த ரெண்டுமே உலக பொருளாதாரத்தோட போக்கையும் அதன் மூலமா நம்ம மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டையும் பாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவை. உலகளாவிய நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வாரம் நம்ம இந்திய சந்தையோட போக்க தீர்மானிக்க போற மிக மிக முக்கியமான உள்நாட்டு தரவுகளும் வெளியாக போகுது. வாங்க இப்ப நம்ம கவனத்தை இந்தியா பக்கம் திருப்புவோம். இந்த வாரத்தோட பிக் ஒன், அதாவது எல்லோரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அறிவிப்பு வெள்ளிக்கிழமை வருது. அதுதான் நம்ம இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம், அதாவது நம்ம ஜிடிபி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபினா ஒன்னும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யப்படுற எல்லா பொருட்கள் மற்றும் சேவைகளோட மொத்த மதிப்பு தான் இது. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இதுதான் நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியா காட்டுற ரிப்போர்ட் கார்டு. போன காலாண்டு எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் எதிர்பார்த்தது 6.6% வளர்ச்சி தான். ஆனா நாம 7.8% வளர்ச்சியோட மாஸ் காட்டணும். அதனால இப்போ வரப்போற 3வது காலாண்டு முடிவுகள் எப்படி இருக்குமோன்னு முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நம்பர் தான் இந்த வார சந்தையோட போக்க தீர்மானிக்கிற மிக முக்கியமான காரணியே இருக்க போகுது.
ஜிடிபி மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொழில்துறை உற்பத்தி, உற்பத்தித்துறை வளர்ச்சி, அப்புறம் நம்ம நாட்டோட அந்நிய செலாவணி கையிருப்பு போன்ற முக்கியமான டேட்டாவும் வெளியாகுது. இது எல்லாமே சேர்ந்து இந்திய பொருளாதாரம் இப்போ எந்த நிலையில இருக்குன்னு நமக்கு ஒரு தெளிவான படத்தை காட்டும். சரி, உலகளாவிய மற்றும் உள்நாட்டு நிகழ்வுகள்னு இவ்ளோ தகவல்களை பார்த்தோம். இதுல இருந்து இந்த வாரம் ஒரு முதலீட்டாளரா நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்னன்னு இப்ப சுருக்கமா பாத்தரலாம். இந்த வாரம் நீங்க 3 விஷயத்துல கவனம் செலுத்தினா போதும். 1. போன வாரம் உலக மற்றும் உள்நாட்டு சந்தைகள்ல ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்துச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2. வாரத்தோட தொடக்கத்துல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில இருந்து வர்ற டேட்டாவை கவனிங்க. அது மார்க்கெட்டோட ஆரம்பகட்ட போக்க தீர்மானிக்கலாம். 3. வெள்ளிக்கிழமை வெளியாகிற நம்ம இந்தியாவோட ஜிடிபி மற்றும் தொழில்துறை உற்பத்தி எண்கள் தான் இந்த வாரம் நம்ம சந்தையோட உண்மையான டிரைவரா இருக்க போகுது. இந்த வாரம் வெளியாகிற டேட்டாவுல நீங்க எதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்க போறீங்க? அமெரிக்காவோட வேலைவாய்ப்பு டேட்டாவா இல்ல நம்ம இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சியா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி தினசரி சந்தை செய்திகளுக்கும் கல்வி சார்ந்த தகவல்களுக்கும் M2M திரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.